உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட உரிமையோட பேசுறாரா இல்ல அதிகாரம் பண்றாரா? கைய கழுவிட்டு வந்து சாப்பாடு போடு, வாஷிங் மிஷினை வாரத்துக்கு 2 நாள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல இருந்து தொடங்கி இந்த மாசத்துக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் உங்க ஹஸ்பண்ட் தான் முடிவு பண்றாருதான். மை டியர் கேர்ள்ஸ், நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆக்சுவலா எல்லாமே நம்ம நல்லதுக்கு தாமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போற விஷயங்களை நம்ம பெருசா யோசிக்கிறதே இல்லைங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது உரிமையா அதிகாரமா, அதை நாம புரிஞ்சுக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதையே உரிமையா சொல்றாங்க அப்படிங்கிற பொழுது அது ஒரு இடத்துல வந்து அதிகாரமா மாறுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்டோட ஃபேவருக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் மாறுறது அப்படின்னா நிச்சயமா அது அதிகாரம் தானே தவிர உரிமை இல்ல. உங்க ஒப்பீனியன் அண்ட் பிரெஃபரன்சஸ எப்பொழுதுமே உங்க ஹஸ்பண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அது ஒருத்தருக்கான ஃபேவரா இருக்குமே தவிர சுயநலமா இருக்குமே தவிர அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப்பா மாறவே மாறாது. எல்லாரோட லைஃப்லயும் இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. ஆனா இப்படி இருக்கிறவங்க நாம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத பல நேரங்கள்ல புரிஞ்சுக்கிறதே இல்ல. சிந்திச்சு பாருங்க.